ஹலோ, சாந்தா பாட்டி பேசுகிறேன். சிவராத்திரி எதுக்கு கும்பிட்றாங்க? சிவனுக்கோசம். அது என்ன சிவராத்திரின்னு தெரியுமா? தெரியாது. சிவராத்திரி எதுக்கு கும்பிட்றாங்கன்னா, சிவனை சமாதானப்படுத்துகிறோம். இப்போது இந்த பார்வதியை கல்யாணம் பண்ணி வச்சது பிரம்மா. சிவனும் பிரம்மா விஷ்ணு எல்லாம் ஒரு இது தானே, ஆக்க அழிக்க காக்கன்னா மாதிரி. சிவனுக்கும் பார்வதிக்கும் வயசு ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஆனால் அதோட வயசு பிரம்மாவுக்கும் வித்தியாசம் இருக்குதுன்னு வச்சுக்கோ. ஆனால் பிரம்மாவுக்கு சிவன் பார்வதி மேலே ஒரு கண்ணு. பார்வதி எவ்வளோ அழகாக இருக்குது, இந்த சிவன் இந்த மாதிரி எல்லாம் வேஷம் பூண்டுன்னு இருக்காங்க. அது புரோகிருதராகி கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவன் மனசில் கேட்டானா இருக்குது பிரம்மாவுக்கு. என்ன பண்ணுவான்னா, சிவன் கல்யாணம் பண்ணி நம்ம காமாட்சி இந்த பார்வதியை விட்டுட்டு சிவன் என்ன பண்ணுவோம், போவான் ஊர்கதைக்கு போய் ஒருத்தருக்கும் நன்மை தீமையெல்லாம் செய்து வர்றதுக்கு பொண்டாட்டி இங்கே இருக்குதே பார்த்துக்க மாட்டான். அப்போ சொல்லுவான், அங்கங்கே பார்க்கும்போது பேசும்போது பிரம்மா வித்தியாசமாக பேசுது, என்ன ஒரு மாதிரியாக பார்க்குது அப்படின்னு நிறைய வாட்டி பார்வதி சொல்லுவான். நாங்கள் 3 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நாளைக்கு என்ன பண்ணோன்னா, சிவன் மாதிரியே வேஷம் போட்டு பிரம்மா பார்வதிக்கிட்ட வருவான். பார்வதி அப்போ காசியில் இருக்கா, வட காசி இருக்குல்ல, காசியில் தான் இருக்காங்க. அப்போ பார்வதி என்ன பண்ணுவோம் தெரியல. கிட்ட வந்த பிறகு தான் அவரோட நடத்தி இவரோட நடத்தி வித்தியாசம் கண்டுபிடிச்சிரும். அங்கே பார்வதி பத்ரகாளி மாதிரி துள்ளுவா. அப்போது பிரம்மா ஓடி போயிடுவான். இந்த விஷயம் அப்புறம் சிவன் வரும்போது சிவன்கிட்ட சொல்லுவோம், இந்த மாதிரி கதை நடந்தது. சொன்ன போதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கல. சிவனுக்கு கோவம் ஓட்டுவான். சிவன் ஓடி போய் என்ன பண்ணுவான்னா, பிரம்மாவை பிடிச்சி தலையை வெட்டுவான். அப்போ வெட்டும்போது பிரம்மாவுக்கு 5 தலை வெட்டி போட தலை திருப்பி ஓட்டிக்கும். அப்போது சிதம்பரத்தில் பற்றியா சிவன் தலை ஒரு கையில் பிடிச்சிட்டு துள்ளுவார் பாரு. ஒரு கோவம் வந்துன்னா பயங்கரமாக ஆடிடுவார், பூமியை ஆடிடும். அப்போ இந்த தலையை கையில் பிடிக்கணும் அப்படின்னு இதே விஷ்ணு தான் சொல்லி கொடுத்தான். அப்போ கையில் பிடிச்ச பிறகு தான் அது ஒட்டாத வந்தது. அப்போ பிரம்மா அதை கொன்னது. அப்புறம் பிரச்சனை ஆயிடுச்சு. அதோட சிவனுக்கு ஆத்திரம் தாங்க முடியாத நிறைய அந்த ஆளுங்களோட பொம்பளைங்கள் எல்லாம் பிடிச்சி கற்பிச்சுடுவார். அதில் என்னென்னா, இவருக்கு உடம்பு சரியில்லாதாயிடும், ஆண்மை நஷ்டப்படும். ஆண்மை நஷ்டப்படுறதில்ல. இவர் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களை அந்த சபையிலிருந்து இவரை வெளியேற்றுவார். அப்புறம் இவர் போய் அதுதான் சுடுகாட்டில் போய் அபயம் தேடுவோம். அப்போ அபயம் தேடிட்டு அவங்களுக்கு ஊரில் சும்மா சாதாரணக்கார சண்டை போட்டோன்னா ஊர் ஒதுக்கி வைக்கிற மாதிரி இவங்களை ஒதுக்கி வச்சுருவாங்க. அப்புறம் அங்கேருந்து தான் அவங்க பசி தாங்க முடியாத அந்த சுடுகாட்டில் பிச்சை எடுத்துன்னு வசிப்பார். அந்த தலையோடு எடுத்து பிச்சை எடுப்பார், அந்த தலையோட வச்சு. அதிலிருந்து சிவனை அவரோட அந்த கோபத்தை தணித்து கொண்டு வர்ற அந்த ஒரு நாள் தான் சிவராத்திரி. இது மிச்சம் 2வது பகுதியில் பாருங்கள்.